இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்ல மனசோடு தான் வாழ்கிறாங்க. யாராவது அழுதாங்கன்னா அவங்களுக்கே மனசு உருகிடும். யாருக்காவது கஷ்டம்னா அவங்களையே மறந்து அவங்க ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராவது ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கே யாரும் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன் தெரியுமா? ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, எல்லாரையும் காப்பாற்ற முடியாது அவங்களால அப்படிங்கிறது. ஹெல்ப் பண்ணுறது தப்பே கிடையாது, கைண்டாக இருக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை எரிச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு லைட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக தவறு தான். சில பேருக்கு ப்ராப்ளம் டெம்பரவரியாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலுக்குள்ளார அவங்களுக்கே ப்ராப்ளம் நிறையா இருக்கும். ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, டிசிப்ளின் இருக்காது, அவங்க மறுபடியும் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ராங் சாய்ஸை சூஸ் பண்ணுவாங்க, அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கடைசி டைம் வரைக்கும் பேனிக் ஆகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அவங்க பேட்டர்ன் சேஞ்சே ஆகாது. ஸோ யூ கெனாட் ரெஸ்கியூ சம் ஒன் கமிட்டட் டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அவங்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்? அவங்க லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ, அவங்க கேரக்டரே இப்படி தான் இருக்குங்கிறப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஹெல்ப் கேட்குற எல்லாருமே அந்த ஹெல்ப்புக்கு டிசர்வாக இருக்க மாட்டாங்க. சில பேர் ஜென்யூனாக இருப்பாங்க, சில பேருக்கு ஹேபிட்டே அப்படி தான் இருக்கும், சிலர் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. அவங்க சும்மா ஹெல்ப் கேட்குறாங்களா இல்லை சீரியஸாக ஹெல்ப் கேட்குறாங்களா அப்படிங்கிறதே தெரியாது. அது தெரியாமல் அவங்களே ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுவாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் தாங்கிக்கிற சுமை உங்களோடது கிடையாது முதல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேரி பண்ணுற ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டு அவங்களுக்காக நீங்கள் கேரி பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கடனை நீங்கள் சுமக்கிறீங்கனாலும், அவங்களோட எமோஷனல் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும், அவங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற மாதிரி இருந்தாலும், ஸோ இதெல்லாம் உங்கள் பேர்டனே கிடையாது. ஸோ அது நீங்கள் அதை பண்ணணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதே போல் இந்த நல்லவங்க ஒரு சைலண்ட்டாக மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம் இல்லைன்னா அவங்க என்ன ஆகுவாங்க இப்படிங்கிற தாட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அவங்க உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பண்ணுற ஹெல்ப்னால் அவங்களும் கெட்டு போவாங்க நிறைய டைம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அவங்கள சேவ் பண்ணுவீங்க, ஆனால் அவங்க லேர்னே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எது வரைக்கும் நீங்கள் அவங்கள சேவ் பண்ணுவீங்க, எது வரைக்கும் அவங்கள லேர்ன் பண்ணாமல் நீங்கள் தடுப்பீங்க. ஸோ இந்த பெயின் தான் அவங்களுக்கு நிறைய டீச் பண்ணும் அப்படிங்கிறத நீங்களும் மறந்துடாதீங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். சில பேரை நீங்கள் சேவ் பண்ணல, காப்பாற்றாமல் அப்படியே விட்டதுக்காக நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க தான் அவங்களை காப்பாற்றிக்கணும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லா டைம்லேயும் அவைலபிளாக இருக்காதீங்க. 24/7 சப்போர்ட் பர்சனாக ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்டும் கிடைக்காது, உங்களை போட்டு பெண்டு கழட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவைலபிலிட்டி வித்தவுட் பவுண்ட்ரி பிகம்ஸ் வீக்னஸ். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். குடும்பம் அப்படிங்கனாலும் உங்களுக்கு லிமிட் இருக்கணும். ஒரு ரிலேட்டிவ் அப்படிங்கிற பேரில் உங்கள் மணியெல்லாம் ட்ரைன் பண்ணுறது, எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறது, நீங்கள் ரிப்பீட்டடாக ரிஸ்க் எடுக்கிறது, ஸோ இதெல்லாம் லவ் கிடையாதுங்க, இதெல்லாம் டிபெண்டன்சி. ஸோ உங்களுக்கு புரியணும், லவ்வுக்கும் டிபெண்டன்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா உங்களை யார் காப்பாற்ற போகிறாங்க? நீங்கள் எல்லாரையும் தூக்குறீங்க, நீங்கள் விழுந்தால் யாராவது உங்களை தூக்குவாங்களா? இதுதான் நல்லவங்க ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணுற உண்மையான ட்ரூத். ஸோ அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். The one who saves everyone is often saved by no one. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் காப்பாற்றுறவங்களை கண்டிப்பாக ஒரு நாள் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி டைமில் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, அட்வைஸ் பண்ணுங்கள், ஒரு டைம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு டைரெக்ஷனை கொடுங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க. தட்ஸ் இட். அவங்களுக்கு எதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா எண்ட்லெஸ் ரெஸ்கியூ. நீங்கள் மறுபடியும் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக மணி கொடுக்கறது, ஆல்வேஸ் அவங்க ரெஸ்கிலேருந்து காப்பாற்றுறது, உங்கள் பீஸுக்கு எடுத்துக்கிறது. ஸோ உங்களோட ஃப்யூச்சர், ஸோ உங்களோட அமைதி, உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட மணியை ரிப்பீட்டடாக கொடுக்கறது, அவங்கள ரிஸ்க்லேருந்து காப்பாற்றுறது மறுபடி. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க.
எப்பயுமே நோ சொல்ல கற்றுக்குங்க. நோன்னு சொன்னால் வந்து பேட் பர்சன் ஆக மாட்டீங்க. நோன்னு சொன்னால் செல்ஃபிஷ் ஆக மாட்டீங்க. சம்டைம்ஸ் வந்து நோ அப்படிங்கிறது எமோஷ்னல் மெச்சூரிட்டி. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான உரிமை உங்களுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. உங்களோட கோல், உங்கள் ஹெல்த், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்யூச்சர், இது மட்டும்தான் உங்களுக்கான சாய்ஸ். அடுத்தவங்களை சேவ் பண்ணுறது உங்களுக்கு அலோவ் கிடையாது ஆல்வேஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் செல்ஃபிஷ் கிடையாது, ரெஸ்பான்சிபிள். ஒரு டீப் எமோஷ்னல் எண்டிங் இருக்குது. நீங்கள் நல்லவங்கன்னா எல்லாருக்கும் கொடையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மலையில் நனைஞ்சிட்டு மற்றவங்கள காப்பாற்றுவீங்க, ரைட். ஆனால் அந்த மலையில் நீங்களே குளிர்ந்து போயிடுவீங்க. உங்கள் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களாலையும் அம்பர்லாவாகவும் இருக்க முடியாது. ஸோ ஃபைனல் வேர்ட், உதவி செய்யுங்க. ஆனால் உங்களை அழிச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. யூ கேன் கேர் த பீப்புள் பட் வித்தவுட் கேரிங் தேர் லைஃப். நீங்கள் மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அவங்க லைஃப்பை வந்து நீங்கள் கேரி பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் யாருக்காச்சும் ஓவராக ஹெல்ப் பண்ணி டயர்ட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நிறைய பேர் இருந்து மீண்டு வந்திருப்போம், இல்லை இந்த சுச்சுவேஷனில் தான் இருப்போம். ஸோ எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவதுன்னா நீங்கள் இதை வீடியோவை சென்ட் பண்ணலாம். ஸோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான லைஃபுக்கு தேவையான வீடியோஸாக தான் இருக்கும். Thank you friends. Thanks for watching.